அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 5/4/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க சென்செக்ஸ் இது மூணுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வேர்ல்டு மார்க்கெட் என்ன ஆச்சு, யூஎஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரேக் அவுட்டுங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள், பல தடவை மதிச்சு மேலே போயிட்டு இருந்த டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அதில் பாதாளத்தில் விழுந்துட்டான். ஒரு மறுபோசு கேண்டில் போட்டுட்டான். இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் பெருசாக கீழே விழ போகுது அப்படிங்கிறதான் வந்து இன்டர்பிரிட்டேஷன். ஸோ பயங்கர நெகட்டிவாக இருக்குது. இது ஒரு 1.5% பக்கமாக கீழே விழுந்திருக்கு. எஸ்என்பியும் சேம் அதே தான். இவனும் வந்து பயங்கரமாக கீழே விழுந்திருக்கான். லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டேல வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் அளவுக்கு கொஞ்சம் மோசமாக இல்லை. டெக்னிக்கலாக பார்க்கும்போது பிரேக் அவுட் ஆகிட்டான். பட் ஸ்டில் டவ் ஜோன்ஸ் அளவுக்கு மோசமாக இல்லை. பட் இவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.23% நெகட்டிவாக வந்திருக்கான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் சேம் அதே தான். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் ட்ரெண்ட் லைன், அது வந்து இந்த இடத்துல போடலாம். நாஸ்டாக் மட்டும் இன்னும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணல. பட் ஸ்டில் இவனுமே வந்து ஒரு 1.25% வந்து 1.4% வந்து கீழே விழுந்திருக்கான். விக்ஸப் பாருங்கள் 14 இருக்குங்க. 14% ஏறி 16க்கு போயிருக்குங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். பட் என்ன இது யூஎஸில் நடந்திருக்கு, நமக்கு நடந்தால் நல்லாயிருக்கும். சரி பரவாயில்ல. இது விக்ஸ் பயங்கரமாக மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வந்து விக்ஸ் மேலே போகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத இண்டிகேஷன். அண்ட் யூஎஸோட 10 இயர் பாண்டியில் வந்து வெறித்தனமாலாம் மேலே போகல, நேற்று ஃபால் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். 4 மேலே வந்து எகிரிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி போட்டு கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ ப்ராபப்ளி ஃபர்தராக வந்து இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து க்ரூட் ஆயில் ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நேற்று வேறு திடீர்னு வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தனாலே ஃபஸ்ட்டு ஏறுறது வந்து க்ரூட் ஆயிலாக தான் இருக்கும். அதனால தான் ஆயில் ப்ரைஸஸும் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. இவன் 90க்கு மேலே போயிட்டான்னா அது இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை தான். ஸோ அது அந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். ஸோ பாசிட்டிவ் நியூஸை விட நெகட்டிவ் நியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வேறு ஒரு ஈவெண்ட் இருக்குது. 10 மணிக்கு வந்து ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. 10 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் வால்டலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா ஈவெண்ட்டுக்கு முன்னாடி யாருமே பெருசாக பொசிஷனை க்ரியேட் பண்ண மாட்டாங்க. அதனால் எதாக இருந்தாலும் சரி ஒரு 10:30 10:45க்கு மேலே பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி. ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்காங்க. இன்ஃபோசிஸ் 0.4%, விப்ரோ வந்து 0.8%, HDFC 3% பாசிட்டிவ், ஐசிஐசி பேங்க் வந்து 0.15% பாசிட்டிவ். அப்படி நம்ம ஏடிஆர் பக்கம் போய் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து கொஞ்சமாக தான் ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கிறான். விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 1% பாசிட்டிவ், கிட்டத்தட்ட இந்தியா மார்க்கெட்டை ஒட்டி முடிச்சிருக்கான். ஐசிஐசி பேங்க் வந்து லைட்டாக நெகட்டிவாக முடிச்சிருந்தாலுமே இவனை பாருங்கள், சூப்பர் ஸ்டார் வந்து HDFC பேங்க் தான் 5% ஏறி இருக்கான். என்ன காரணம் அப்படின்னா நேற்று வந்து இந்த குவார்ட்டர்லி பிஸ்னஸ் ரிப்போர்ட்னு ஒன்று வந்துச்சு. அது வந்து கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவனை பிடிச்சி ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து வெறித்தனமாக மேலே தூக்கிட்டு போகிற ஒரே ஆள் வந்து நம்ம HDFC பேங்க் மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்லது. இவன் ரொம்ப வருஷமாக அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற HDFC பேங்க்குக்குமே அது நல்லது தான். இவனுமே பாருங்களேன் டெக்னிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தாண்டி ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துட்டான். ஸோ இவன் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 1700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு 2-3 மாத காலகட்டத்தில். சப்போஸ் இந்த வர குவார்டர் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா மட்டும். இல்லைனா திருப்பி இங்கே பார்த்திங்களா இப்படி இதே கை தான். இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் ரிசல்ட் வந்துச்சு, தலைக்குப்புற கீழே விழுந்துட்டான். அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரிசல்ட் நல்லா வர பட்சத்தில் கண்டிப்பாக வந்து 1700 760 80 ரேஞ்சை வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து HDFC பேங்க் பற்றி பேசிட்டோம். அடுத்து வந்து நம்ம எஃப்ஐடியை பார்க்கும்போது ஈவந்தோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சுருந்தாலுமே எஃப்ஐஏயும் சரி டிஏயும் சரி செல் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஏ வந்து ஒரு 893 கோடி, இவங்களும் எவ்வளோ நாள் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, செல் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1130 கோடி வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்த்தா இவங்க 3 பேரும் ஃப்ளாட்டாக இருக்காங்க, பாசிட்டிவ் ஃப்ளாட்டாக இருக்காங்க. டாக்ஸ் வந்து நெகட்டிவ் ஃப்ளாட்டாக இருக்குது, ஃப்ரான்ஸ் வந்து பயங்கர ஃப்ளாட்டாக இருக்குது, ஃபிட்ஸேவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ளாட்டாக இருக்குது. நம்மளுடைய நிக்கி இங்கே இருக்கான், இவனும் ஃப்ளாட்டாக இருக்கிறான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் மொத்தம் தைவான் வந்து 0.00% பயங்கர ஃப்ளாட். அப்போ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பயங்கர ஃப்ளாட்டாக இருக்குது. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறான், அவன் 571. ஈவந்தோ யூஎஸ் மார்க்கெட்லாம் 1.5% கீழே விழுந்திருந்தாலுமே கிஃப்ட் நிஃப்டி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் பெருசாலாம் விழுக மாட்டேன். இவனும் விழுந்திருக்கான். இங்கே பாருங்களேன், அவன் ஆல்ரெடி வந்து நேற்று 731 வரைக்கும் போயிருக்கான். போயிட்டு கடைசியில் யூஎஸ் மார்க்கெட் விழுந்ததுனால கீழே விழுந்திருக்கான். ஸோ தட் அவன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 612 570 வெறும் 30 பாயிண்ட் தான் கேப் டவுன் காமிக்கிறான். நேற்று நிஃப்டியை வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து நிஃப்டியில் விர்ஜின் சிபிஆர்லேருந்து பயங்கரமான ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரியே நம்ம வந்து இங்கே சொன்னால் அடுத்த நாள் ரிவர்சலை போட்டான். இதுக்கப்புறம் இந்த விர்ஜின் சிபிஆர் பெருசாக அவன் மதிக்க மாட்டான். ஏன்னா 2 தடவை வந்து மேலே வந்துருச்சு, 3ஆவது டைம் வந்து வருவானான்னு தெரில. அப்படி இங்கே விர்ஜின் சிபிஆர் விட்டாலுமே கீழே இங்கே ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்குது, அதுக்கு கீழே இங்கே ஒரு விர்ஜின் சிபிஆர்.
இது விர்ஜின் சிபிஆர் தானே, விர்ஜின் சிபிஆர் தான். ஸோ தொடர்ந்து இன்னும் கீழே 2 விர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஈவன் தான் நேற்று நிஃப்டி தான் விர்ஜின் சிபிஆர் ரிவர்ஸ் ஆனாலுமே பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் ஆகலை. நேற்று பேங்க் நிஃப்டிக்கு விர்ஜின் சிபிஆரும் கூட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் தெளிவாக சொல்லிடுவேன், மார்க்கெட் பை ஆன் டிப்பில் இருக்குது அப்படின்னு. இன்கேஸ் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வருது அப்படின்னா அந்த ஃபால் கண்டிப்பாக 99% பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் எதுவுமே 100% கிடையாது, அதனால் 99 சொல்கிறேன். பட் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டிக்கு வந்துடுவோம். ஸோ நேற்று நல்லா எங்கள் R1க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான் வந்திருக்கும். நம்ம அதை பார்த்துருவோம். பார்த்தீங்களா, அசெண்டிங் சிபிஆர் வந்துருச்சா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 30 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா ஓகே, இன்றைக்கி வந்து விர்ஜின் சிபிஆர் கண்டிப்பாக கிடையாது. 30 பாயிண்ட்னா இப்போது இவன் 30 பாயிண்ட் காமிச்சாலுமே நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து கிஃப்ட் நிஃப்டி 30 பாயிண்ட் காமிச்சாலுமே நிஃப்டி 30 பாயிண்ட்லாம் இல்லை, நான் 30 பாயிண்ட் பாசிட்டிவ் ஆகிறேன் அப்படின்னு ஆனால் ஆயிடுவான். ஏன்னா நேற்று கிஃப்ட் நிஃப்டி வெறும் 40 பாயிண்ட் தான் கேப் காட்டினா, திடீர்னு அவன் 150 பாயிண்ட் கேப் போயிட்டான். ஸோ அதனால் அவன் வந்து கொஞ்சம் கொடூரமாக தான் நடந்துகிட்டு இருக்கான் ஸ்பாட் மார்க்கெட்டு. அதனால் மேபி சிபிஆருக்கு 30 பாயிண்ட்னாலும் சிபிஆர் தொடாமல் தான் ஓப்பன் ஆகுது. மேபி இன்றைக்கி வந்து விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அது எல்லாமே வந்து நம்மளுடைய சக்தி காந்ததாஸ் அவரோட கையில் தான் இருக்குது. அவர் 10 மணிக்கு சொல்கிற நியூஸை கேட்டு தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். மேபி பேஸ்டாக அந்த டெக்னிக்கல்ஸ் வந்து பாசிட்டிவான ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு அவன் சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகிறான். ஸோ மார்க்கெட் பை ஆன் டிப்பில் இருக்குது. ஸோ இன்கேஸ் கீழே விழுந்துச்சுன்னா S1லேருந்து ஒரு ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டும் போது ஒரு ட்ரெண்டிங் டே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா நேற்றே அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு டைம் விர்ஜின் சிபிஆர்லேருந்து ரிவர்சல், இதே செகண்ட் டைம் விர்ஜின் சிபிஆர்லேருந்து ரிவர்சல், 3வது டைம். அதாவது ஒரு கதவை வந்து ஒரு தடவை தட்டினா ஓகே உடைக்க முடியாது, 2 தடவை தட்டினா உடைக்க முடியாது, பட் தட்டிக்கிட்டே இருந்தால் உடஞ்சிரும்ல, அந்த மாதிரி தான் மேபி இன்றைக்கி S1 கிட்ட போச்சுன்னா ஒரு ட்ரெண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று மாதிரி டேசிவ்லாம் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வீக்லி சிபிஆர் பக்கத்தில் இருக்க சப்போர்ட் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து இது ரெண்டில் எது உங்களுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் S1 ரிவர்சலில் தான் சொல்லுவேன், S1 ட்ரெண்டிங்கை சொல்ல மாட்டேன். ஸோ மார்க்கெட் கீழே போச்சுன்னா S1 ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் மேலே போனாலுமே ஆல் டைம் ஹை அப்படிங்கிறதுனால R1 ரிவர்சலுமே வாய்ப்பு தான். எனக்கு தெரிஞ்சு இது 2 தான் வந்து ஒரு ஹை ப்ராபல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவெண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் பயங்கர ஓலட்டைலாக இருக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அசெண்டிங் சிபிஆர். நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஒரு அசெண்டிங் சிபிஆர் இன்றைக்கி ஈவெண்ட்டே பேங்க் நிஃப்டிக்கு தான். ஏன்னா பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி அவர் பேச போகிறாரு. அதனால் இவனுமே இன்றைக்கி வந்து பயங்கர ஓலட்டைலாக இருக்க போகிறான். பட் விர்ஜின் சிபிஆர் உனக்கு நிறையா இருக்கிறதுனால மார்க்கெட் கண்டிப்பாக இது ப்ளஸ் இது ஒரு நல்ல அசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறதுனால S1 பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா இவனும் கண்டிப்பாக ரிவர்சல் ஆயிடுவான். அண்ட் அதே மாதிரி R1க்கு மேலே போச்சு அப்படின்னா இது வந்து ஆல் டைம் ஹை கிடையாது. பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது இங்கே இருக்குது. நான் 48,642 இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா R1 அப்படிங்கிறது 48,300 தான். ஸோ ப்ராபப்ளி R1க்கு மேலே போனால் அப்படின்னா R2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. R2 மேபி ரிவர்ஸ் ஆகலாம். பட் இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் S1 ரிவர்சல், R1 ரிவர்சல், R1 ட்ரெண்டிங் இது 3 தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது 3ல் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டியோட இன்றைக்கான சிபிஆர் ட்ரெண்ட் அனாலிசிஸ். இப்போ நம்ம வந்து இதை முடிச்சு விட்டுட்டு ஸோ பொசிஷனலாக வந்து எப்படி ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சோம். இந்த லைனுக்குள்ளே தான் பல காலமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இதுவுமே நம்ம ஒரு கன்சால்டேஷனாக தான் வந்து எடுத்துக்க முடியும். பட் ஸ்டில் ஆல் டைம் ஹை கிட்ட வந்து ஆல் டைம் ஹை க்ளோஸ் இதுதான். இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தாலுமே இங்கே பார்த்தீங்களா இதுதான் வந்து ஆல் டைம் ஹை க்ளோஸாக இருந்துச்சு. இப்போ அதை தாண்டி கொஞ்சம் மேலே க்ளோஸ் வச்சிருக்கான், ஆல் டைம் ஹை க்ளோஸாக வச்சிருக்கான். ஸோ 500க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டான். இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஃபர்தராக வந்து நீங்கள் நேற்றோட டே ஹையை தாண்டும் போது நிஃப்டி வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிட்டு அவன் 700 வரைக்கும், அதாவது இந்த லைனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த கேண்டிலே ரொம்ப பெரிய கேண்டிலாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயே ஒரு இன்சைட் கேண்டில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே எனக்கு பாசிபிலிட்டி தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ட்ரெண்ட் லைன் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டோஜி மாதிரியான ஒரு கேண்டில் போட்டிருக்கு. பட் மேலே வந்து ஈக்குவலான இல்லை, கொஞ்சம் மேலே வந்து கம்மியான விற்கும், கீழே வந்து ரொம்ப பெரிய விற்கும் இருக்குது. அதாவது மார்க்கெட் கீழே விழ ட்ரை பண்ணியிருக்கு, அதை வந்து பையர்ஸ் இழுத்து பிடிச்சி நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணணுன்ட்டு. இவன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான், ஆனால் ஒரு டிசிசிவான கேண்டிலோட பண்ணியிருக்கானா, ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வந்திருக்கானா இல்லை. அப்போது அந்த க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் தான் அவனை நம்ப முடியும். அப்படிலாம் இங்கேருந்து அப்படியே ஒரு ரிவர்சலை போட்டு டொப்பக்குன்னு விழுந்தாலும் விழுந்துருவான். அதுக்கான வாய்ப்புகளும் பலமாக இருக்கத்தான் செய்யுது. ஸோ இப்போ வந்து பிரேக் அவுட் ஆனாலுமே நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துச்சுன்னா ஓகே பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது அப்படிங்கிறத நம்பலாம். இவன் இங்கேருந்து வந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது.
ஸோ இன்றைக்கி வந்து அவன் கீழே விழுவானா இல்லை மேலே போவானா அப்படிங்கிற முடிவுமே தெரிஞ்சிடும் பிகாஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ பொசிஷனலாக பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பட் கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதுதான் இன்டர்பிரேஷன். அண்ட் இன்னைக்கோட அனாலிசிஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.